தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதவியேற்ற 3 மாதத்திலேயே ராஜினாமா செய்கின்றார். பதவியேற்ற 3 மாதத்திலேயே ராஜினாமா செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஜோசப் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார். மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ளார். திமுக தோழமை கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளார். திமுக தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சி தனது 5 சட்டசபை உறுப்பினர்களை தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு வழங்கி 2 அமைச்சர்களை பெற்றுள்ளது. மேலும் ஒரு ராஜ்யசபா எம்பியை பெற்றது. பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர் என்று கூறப்படுகிறது. ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மீது விஜய் அவர்கள் நன்மதிப்பு வைத்துள்ளார். தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தியை தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக சேர்த்து பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அமைச்சரானால் தனக்கு உதவியாக இருக்கும் என்று விஜய் நினைக்கிறார். ஆகவே வருகிற இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் பிரவீன் சக்கரவர்த்தியை நிற்க வைத்து எம்எல்ஏ ஆக்கி அவரை அமைச்சராக்க திட்டமிட்டுள்ளார். பிரவீன் சக்கரவர்த்தி அமைச்சரானவுடன் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்வார் என்று கூறப்படுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி 1 மாதத்துக்கு முன்புதான் ராஜ்யசபா எம்பி ஆகியுள்ளார். ஆனால் அவர் அமைச்சராக வேண்டும் என்று ஜோசப் விஜய் விரும்புகிறார். ராகுல் காந்தியும் விரும்புகிறார். ஆக ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 மாதத்துக்குள்ளாகவே பிரவீன் சக்கரவர்த்தி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறார். அவர் அமைச்சராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை அமைச்சரவையில் சேர்க்க விஜய் ஆர்வமாக உள்ளார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஏற்கனவே 2 பேர் அமைச்சர்களாக உள்ளனர். பிரவீன் சக்கரவர்த்தி அமைச்சரான பிறகு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மேலூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர் விஸ்வநாதன் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் விஸ்வநாதன் மீது பல சர்ச்சைகள் உள்ளன. சமீபத்தில் மேலூரில் மாரத்தான் போட்டி நடைபெற்ற பொழுது மாணவிகளுக்கு முதலுதவி செய்தது சம்பந்தமாக அவர் மேல் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. ஆகவே அமைச்சர் விஸ்வநாதன் நீக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி அமைச்சராவார். அவர் எம்பியாக பதவியேற்று 3 மாதத்துக்குள்ளாகவே தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்வார்.